கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரத்திலே நாம் பாடல் பிறந்த கதை என்று சொல்லி கீர்த்தனை புத்தகத்தில் இருக்கிற பாடல்களுடைய பின்னணியத்தை குறித்து நாம் கேட்டு வருகின்றோம். இன்றைய நாளுக்கு திருமறையிலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது அது சங்கீதம் 34 சங்கீதம் 1வது வசனம். நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்கின்றான். சங்கீதம் 22:3 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று சொல்லி. அப்ப கடவுள் துதிகளுக்குள் வாசமாயிருக்கின்றார். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்கின்றான், நான் கர்த்தரை எல்லா காலத்திலும் ஸ்தோத்திருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில இன்பமான துன்பமான துயரமான கண்ணீரின் வேலைகளிலும் நான் ஆண்டவரை துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லுகின்றார். யோபு பக்தன் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்விலே எல்லாம் இழப்பின் மத்தியிலே துக்கத்தின் மத்தியிலே தான் யோபு 1:27 கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகின்றார். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இயேசுவை எல்லா நிலைகளிலும் நாம் துதிக்க வேண்டும். கீர்த்தனையில ஒரு பாடல் ஒன்றுண்டு, இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய். இந்த பாடலுடைய பின்னணியத்தை ஒரு சில நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். தமிழ் கிறிஸ்தவ இசை வரலாற்றிலே தவிர்க்க முடியாத ஒரு பேர் அப்படின்னு சொன்னீங்கன்னா தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரியார். இவர் பார்த்தீங்கன்னா ஸ்வாட்சையர் இவரை திருநெல்வேலி பகுதியிலிருந்து தஞ்சாவூருக்கு அழைத்து வந்து அங்கு சரபோஜி மன்னனுக்கு அறிமுகம் செய்து சரபோஜி மன்னனுடைய அவையில் இவர் ஒரு கவிஞராக இருக்கிறார். அப்போது ஒரு நாள் சரபோஜி என்ன செய்கிறார் என்றால், நம்முடைய சாஸ்திரியாரை பார்த்து என்னுடைய கடவுளையும் என்னையும் புகழ்ந்து ஒரு பாடலை நீ எழுத வேண்டும் என்று சொல்லுகின்ற போது, சிறு வயதிலிருந்தே ஆண்டவருக்குள்ளாக வளர்க்கப்பட்ட இந்த தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரியார் நான் என்னுடைய கடவுளை மாத்திரம்தான் புகழ்ந்து பாடுவேன் என்கின்ற ஒரு நிலையிலே இருக்கக்கூடியவருக்கு சரபோஜி மன்னன் திடீரென்று இப்படி சொன்ன உடனே அவர் மனதிலே மிகுந்த வருத்தம் உண்டாயிற்று. எப்படி நான் ஆண்டவருக்காக நிற்கிற என்னை இப்படி பாடல் எழுத சொல்லுகிறார்களே, என்னை புகழ்ந்து எழுத சொல்லுகிறார் என்று யோசித்து வீட்டிற்கு வந்தபோது அவருடைய மனைவியிடம் பேசி கொண்டிருந்த போது அதை குறித்து அவர் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாராம். அப்போது இவருக்கு ஒரு வாரம் கழித்து என்னை பார்க்க சொன்னார் சரபோஜி. எனவே இவர் என்ன செய்தார், அறைக்குள்ளாக சென்று ஒரு பாடலை எழுதினார். சரபோஜியுடைய அவைக்கு சென்றார். அப்போது அங்கே போய் அவர் இந்த பாடலை பாடினார். ஒரு சரபோஜி நினைத்து கொண்டிருப்பார், அவரை புகழ்ந்து ஒரு பாடலை எழுதி கொண்டு வந்திருப்பார் என்று சொல்லி யோசித்து கொண்டிருப்பார். ஆனால் அவர் என்ன செய்தார் என்றால், இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் என்ற பாடலை அந்த இடத்துல பாடினாராம். அது கீர்த்தனை புத்தகத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பாடல், மிக அழகான ஒரு பாடல். 3வது கீர்த்தனை புஸ்தகத்தில் நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை புதிய கீர்த்தனையில் 3வது பாடல் இயேசுவையே துதி செய். தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரியார் 1864 ஆண்டு சொல்லப்படுது. நம்ம கீர்த்தனைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாடலுக்கு கீழே பேர் போட்டிருக்கும், வருஷம் போட்டிருக்கும். ஒரு சில பாடலுக்கு யாருன்னே தெரியாமல் இருக்கும். ஆனால் ஒரு சில பாடலுக்கு தெரிந்திருக்கிற பாடலை நம்ம பார்த்து அவர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போது தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரியார் 1864 எழுதின பாடலை ஒரு கவியை நாம் பாடலாமா? இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய், திருத்தேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய். மாசனுகாத பராபர வஸ்து மாசனுகாத பராபர வஸ்து நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய். அந்தரவாந்தரையுந்தரு தந்தன் அந்தரவாந்தரையுந்தரு தந்தன் சுந்தரமிகுந்த சவுந்தர நந்தன் சுந்தரமிகுந்த சவுந்தர நந்தன் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய், திருத்தேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய். இந்த பாடலே என்ன சொல்லுகிறார் என்றால், பாவம் அணுகாத பரிசுத்தமான கடவுளும் அன்பின் குமாரனுமாகிய மெய்யான இயேசு கிறிஸ்துவே உம்மை நான் துதிக்கிறேன் என்று சொல்லி முதல் கவியிலும், 2வது கவியில அந்தரவாந்தரையுந்தரு நந்தன் சுந்தர மிகுந்த சௌந்தரிய நந்தன் என்று சொல்கின்ற போது, வானத்தையும் பூமியையும் படைத்து அனைத்தையும் தரும் தந்தையாகிய
மிகுந்த அழகிய வடிவமுள்ள கடவுளே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி சாஸ்திரியார் பாடின பாடல் இன்றைக்கும் பல இடங்களிலே பாடிக்கொண்டிருக்கிறது. சரபோஜி மன்னன் அந்த பாடலை கேட்ட உடனே அந்த பாடலை மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரியர் பாராட்டினாராம். பல இடங்களில் அந்த பாடலை பாட வைத்தாராம். தொடர்ந்து அந்த பாடலை நாம் பாடுவோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். God bless you.